வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று இடைநிறுத்தப்பட்ட முக்கிய பொதுச் சேவைகள் அந்தரிக்கும் மக்கள். இரவோடு இரவாக அதிகரித்த முக்கிய கட்டணங்கள் அதிர்ச்சியில் மக்கள். உச்ச பயன்பாட்டு நேரங்களில் மின்சக்தியை சேமிக்குமாறு குடிமக்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை. திடீரென சரிந்தது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் இரண்டாவது முறையாக வீழ்ச்சி. 4 மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. அடுத்தடுத்த நிகழும் அனர்த்தம். பொதுமக்களுக்கு அமைச்சரின் அவசர அறிவுறுத்தல். எரிபொருள் விலை அதிகரித்தும் குறித்தும் தகவல். நாட்டில் இதுவரை இல்லாத அளவில் 552 மணி நேர இணைய முடக்கம். கணனி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொதுச் சேவைகளும் இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஒரு நாள் சேவை உட்பட அனைத்து பொதுச் சேவைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகம் மற்றும் அதனை பிராந்திய அலுவலகங்களிலும் இந்த சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ஆட்பதிவு திணைக்களம் விடுவித்துள்ள உத்தியபூர்வ அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு இன்று அலுவலகங்கள் வருவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். நேற்று நள்ளிரவு தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்களையும் 12.19% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதன்படி தற்போது 27 ரூபாயாக காணப்படும் ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 3 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு 30 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற காரணிகளால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மேலதிக விவரங்களை உள்ளடக்கிய புதிய கட்டண பட்டியல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள வலுசக்தி விநியோக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இலங்கையின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த மக்கள் மற்றும் அதிகாரிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். வலுசக்தி பாதுகாப்பை பேணுவது குறித்து நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மின் நுகர்வு உச்சத்தில் இருக்கும். மாலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படும் மின்சார பெயர் பலகைகள் மற்றும் அலங்கார மின் கட்டமைப்புகளின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க அளவு மின்சாரத்தை சேமிக்க முடியும் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் வீதி விளக்குகள், நகர்ப்புறங்களில் தேவையற்ற வீதி விளக்குகளின் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் போக்குவரத்து அமைச்சரின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் குறித்து விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. இதனிடையே அரசு மற்றும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலும் வலுசக்தி நுகர்வை முறையாக முகாமைத்துவப்படுத்துவதற்கு உட்படுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுவித்துள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் வலுசக்தியை சரியான முறையில் கையாள்வது குறித்து ஒவ்வொரு தனிநபரும் மற்றும் நிறுவனங்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி இதன்போது நிறைவூட்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உட்பட உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக பாடசாலைகளில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அது தொடர்பான பயிற்சிகளை முடிந்தவரை அதிகாலை வேளைகளில் மாத்திரம் முன்னெடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் மலிஸ் பெர்னாண்டோ தெரிவிக்கையில், நண்பகல் வேளையிலேயே சூரிய வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுவதால் இவ்வாறான வெளிப்புற நிகழ்வுகளை அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மாத்திரம் ஏற்பாடு செய்து மாணவரின் ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பானது எனவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக கடும் வெயில் நிலவும் அதிக நேரங்களில் மாணவர்கள் நீண்ட நேரம் மைதானங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் பயிற்சிகளை திட்டமிடும் போது காலநிலையை கருத்தில் கொண்டு செயற்படுமாறும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறான உஷ்ணமான காலநிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் சர்வதேச போர் பதட்டங்களுக்கு மத்தியில் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகள் அதிகரிப்பதில்லை என இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு குறித்தும் மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் எதிர்வரும் புத்தாண்டு காலம் வரை பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பதில்லை எனவும் முன்னணி நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. இலங்கையில் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்பில் உள்ளதாக நிறுவன பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனினும் எரிபொருள் ஒதுக்கீட்டை கட்டுப்பாட்டு காரணமாக விநியோக நடவடிக்கைகளில் சில தாமதம் ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதேவேளை உணவு விநியோகத்துக்கு ஈடுபடும் போக்குவரத்து வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை அளவை துல்லியமாக கண்டறிய விசேட தரவு சேகரிப்பு திட்டம் ஒன்றில் இணையுமாறும் அமைச்சர் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலம் விநியோக சங்கிலியை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் முச்சக்கர வண்டிகளுக்கான பயண கட்டணங்களை நேற்று முதல் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 110 ஆகவும் ஏனைய ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்கும் 90 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடக்கம் முச்சக்கர வண்டிகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த புதிய கட்டண முறையினை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மத்திய கிழக்கு நிலவும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் இன்று சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இரண்டாவது தடவையாக பாரிய சரிவை கண்டுள்ளது. அதன்படி இலங்கையில் நேற்று காலை 24 கேரட் தங்க பவுன் ஒன்றும் 3,70,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5,000 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 3,65,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலை 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,40,400 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 4,600 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 3,35,800 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,625 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 41,975 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்த போதும் இலங்கையில் எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் கருவூலத்திலிருந்து பணத்தை எடுத்து செலவழித்துள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னிக்கிலே தெரிவித்துள்ளார். அத்துடன் வரிசைகளில் காத்திருந்து தேவையில்லாமல் அவதிப்பட வேண்டாம் எனவும் பொதுமக்கள் எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்துள்ள போதிலும் நாட்டில் பொருளாதாரத்தை ஒரு நிலையான மட்டத்தில் பராமரிக்க அரசாங்கம் தலையிட்டு வருகிறது. தற்போதைய சூழ்நிலையிலும் மக்கள் வாழ்க்கையை பெரிய பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உலக சந்தையில் விலைகள் அதிகரித்த போதிலும் எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் கருவூலத்திலிருந்து 20,000 மில்லியனை செலவிட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் சந்தையில் 57% அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலும் 43% தனியார் துறையின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது. தனியார் துறையில் விலை உயர்வை தடுக்க முடியாது என்றாலும் மக்களுக்கு மலிவு விலையில் எரிபொருட்களை வழங்க அரசாங்கம் தலையிட்டு வருகிறது. அத்துடன் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டதால் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை பெற வேண்டியதாயிருக்கும். மின்சார உற்பத்திக்கு எரிபொருள் இன்றியமையாதது என்பதால் பொதுமக்கள் எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இது இந்த நாட்டின் பொருளாதார மேலாண்மை பிரச்சனை அல்ல, மாறாக ஒரு உலகளாவிய நெருக்கடி என்பதை புரிந்து கொள்வது அவசியம். வரிசைகளில் காத்திருந்து தேவையில்லாமல் அவதிப்பட வேண்டாம். நாங்கள் தொடர்ந்து எரிபொருட்களையும் எரிசக்திகளையும் வழங்குவோம். அத்தியாவசியமான உணவு மற்றும் பானங்கள் உட்பட பிற சேவைகளும் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சப்ரகோ மாகாணத்துக்கும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதுடன் இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அதிகாரிகள் நாடு முழுவதும் விதித்துள்ள இணைய முடக்கம் 24வது நாளை எட்டியுள்ளதாக நெட்ஃப்ளிக்ஸ் என்ற கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. 552 மணி நேரத்தை கடந்துள்ள இந்த முடக்கம் எந்தவொரு நாட்டிலும் பதிவு செய்யப்பட்டவற்றில் மிகவும் கடுமையான ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அணுக்களுக்கான அதிகாரிகள் ஒரு குறிப்பிடப்பட்ட வெள்ளை பட்டியலை பராமரித்து வரும் நிலையிலும் பொதுமக்களுக்கு சர்வதேச இணைப்பு தொடர்ந்து கிடைக்காமலும் உள்ளது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மின்சார கட்டமைப்பை துண்டிப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.